ஹாய் ஷுவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மை பாஸ் இஸ் எ பாக்ஸர் எபிசோட் 8 தான்டா. லாஸ்ட் எபிசோட் எதோ முடிச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன்டா, ஓகேவா? இப்போ ஒரு எபிசோட் வருது அப்படின்னா ஒரே நாளில் வந்து ஒரு 3 எபிசோட் அந்த மாதிரி வந்து போட்டுருவேண்டா. ஏன்னா வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது எபிசோட் முடிக்காமல் விட்டுட்டு நான் என்னோடய மெடிக்கல் அந்த இதுக்கு போயிடணும் அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 டேஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா. அதனால் இந்த மை பாஸ் இஸ் எ பாக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் எஃப்எஃப் எடுப்பேன், ஓகேவா? 1 or 2 டேஸில் வந்து மை பாஸ் இஸ் எ பாக்ஸர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் அந்த மாதிரி வரும்டா, ஓகேவா? ஓகேடா, பேசி முடிச்சுட்டு வாங்க எஃப்எஃப்ல போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீனில் ஜேகே வந்து உங்களை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாருடா. ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து சொல்லியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தேன், வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜேகே தான் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படப்பாக உள்ளே போகிறாரு. நீங்கள் வந்து பின்னாடியே வந்திருப்பீங்கடா, உங்களுக்கும் அது கேட்டிருக்கேன். நீங்கள் இருந்துட்டு யோசித்து பார்க்குறீங்க, அந்த டீலிங் பேசினவர் வந்து வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த பணம் கடன் கொடுத்தாங்களட அவங்க தான் வந்து அந்த டீலிங் பேசியிருப்பாங்க. உங்களை வந்து அங்கே பார்த்துருப்பாரு. அப்போவே வந்து ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாருடா, இந்த பொண்ணு என்கிட்ட பணம் கொடுக்கணும், அதனால் வந்து இந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா அந்த டீலிங் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ ஜேகே வந்து அது அவ்வளோவா எடுத்துக்கல, ஏன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் மட்டும்தான், சிஇஓ அவர் கிடையாது. அப்படிங்கிறனால ஜேகே வந்து அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஸோ அந்த டீலிங்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் தான் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து ஜேகே கிட்டே சொல்லிட்டு போகிறாங்கடா. ஜேகே இருந்துட்டு ஓகே நான் சிஇஓ கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கேபினில் போய் உட்காந்து கால் பண்ணுறாரு. எதுக்கு சார் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை, நான் அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல ஷேர் ஹோல்டர், அவர் வந்து கேட்ட ஒரு ஃபேவரை நீங்கள் பண்ணலையாமா, ஸோ அதனால தான் சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான், அவருக்கு வந்து கூட வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, ஸோ அவரை நான் பகைச்சிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு ஓகே, எனக்கு வந்து அந்த காப்பி வந்து வேணும், ஒரிஜினல் காப்பி எனக்கு வேணும், இந்த ப்ராஜெக்டோட ஒரிஜினல் காப்பி, அதை நீங்கள் வந்து வெளியில் லீக்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிடுறாருடா. அப்போ அவங்க வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு பிஏ கிட்ட வந்து அந்த ஒரிஜினல் காப்பி வந்து கொடுத்து அனுப்புகிறாங்கடா. அவங்களுக்கு ஒன்று வந்து ஜேகே ஆஃபீஸில் கொடுத்துட்றாங்க. அடுத்து 1 ஹவர்லேயே இதெல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சிருதுடா. உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அந்த பிஏ வந்துட்டு போகிறத நோட் பண்ணுறீங்கடா. நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட கேபினுக்கு எழுந்திரிச்சு போயிட்டு நோட் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வரும்போதே வந்து பார்த்துருப்பாருடா, கேமராவில் பார்த்துட்டு தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூல் டவுன் ஆகிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்க்குறீங்க, அப்போ ஜேகே வந்து கையில் அந்த ஃபைலை வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, நீ கரெக்டாக பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை வயன், நீ என்ன விஷயம், எதுக்கு வந்த, எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லை ஜேகே, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன மாதிரி இருந்தது, ஸோ அதனால தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு ஆமாம் கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க, நான் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே வாடி போயிருக்குண்டா, அதை பார்த்துட்டு உங்கள் பின்னாடி எந்திரிச்சு வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்புறீங்கடா. அப்போ ஜேகே வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி, ஏன்டி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஒன்றும் இல்லை சரியா, நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு தெரியும் நீ இங்கே வந்து லோன் வாங்கியிருக்க, ஸோ கட்ட முடியல, எனக்கு தெரியும், நீ என்னோடய ஹெல்ப் எதுவும் கேட்கல தான், இருந்தாலும் நான் விசாரிச்சேன்டி, அவன் வந்து கேட்டான் என்கிட்ட, நீ வந்து அவங்ககிட்ட பணம் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான், நான் வந்து கொடுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன், அதனால தான் வந்து ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிருக்கு. பட் நீ இதை வந்து வரி பண்ணிக்காத, நான் வேறு கம்பெனிக்கு இதை விட பெஸ்ட்டான டீலிங்கில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்போ என்னால் தான் கேன்சல் ஆச்சா, நான் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. அப்போ ஜேகே இருந்துட்டு இல்லை வயன், அப்படி இல்லடி, நானே வந்து கேன்சல் பண்ணியிருப்பேன், இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தால் நானே கேன்சல் பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியல, அந்த சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இவன் இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்,
அதனால தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை சாரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு சரி ஓகே சாரி வேண்டாம், அப்போது எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தரையா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியே முழிக்கிறீங்க. பனிஷ்மெண்ட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு நான் தந்தனே பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட செஸ்லேயே அப்படியே பஞ்ச் பண்ணுறீங்கடா. அப்போ ஜேகே சிரிச்சு சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, நீ போய் உங்கள் ஒர்க்கை பாரு, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாடி ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்கன்னா, இந்த பக்கம் ஜேகே வந்து கால் பண்ணுறாரு. ஜெமின்க்கு தான் கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஏதாவது கம்பெனி கேட்டாங்கன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜெமின் வந்துட்டு ப்ராஜெக்டா என்ன ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருடா. ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஜிமின் வந்துட்டு சூப்பராக இருக்குடா, எங்கள் அப்பாவே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் தேடிட்டுருக்காரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினோட அப்பா கிட்ட தராரு காலை. அவர் வந்து கேட்டுட்டு ஓகேப்பா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க, நான் பார்த்துட்டு எங்களுக்கு ஓகேனா நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் ஃபோனை வாங்கிட்டு மச்சான் நீ வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு ஓகே ஓகே நீ வரும்போது என்னோட ஆளையும் கூட்டிகிட்டு வா, அப்பா பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்கடா. அப்போது ஜேகே உங்களுக்கு வந்து அவர்கிட்ட வர சொல்கிறாரு. அவர் கூப்பிட்டு வா கொஞ்சம் வெளியில் போகணும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு இதில் கேட்டிருக்காங்க, ஸோ அவங்க சிஓக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நான் இதுக்கு உங்கள் பிஏ கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே ஓகே கோவப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கிளம்பி போகிறீங்க. போயிட்டு காரில் போய் ஏறுறீங்கடா. அப்போ ஜேகே வந்துட்டு முன்னாடி வா அப்படிங்கிறாரு. முன்னாடியா இல்லை நான் பின்னாடியே வந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அப்போ வந்து அந்த பிஏ வந்து ஜேகேவோட கேபினுக்கு வந்திருப்பாருடா. அவர் வந்து பார்க்குறாரு ஜேகே இல்லை, இவர் எங்கே போனாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடுறாருடா, எங்கேயுமே இல்லை. அப்போ வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. ஜேகே வந்து கார் மூவ் ஆகிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஐயோ சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு, மேலே நின்றுட்டே கத்துறாருடா. அவர் வந்து எதுவும் கேட்கல. ஸோ ஒரு நாள் கிளம்பிடுறாரு. அப்போ பிஏ இருந்துட்டு கால் பண்ணுறாருடா. சார் என்ன சார் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைடா, அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சுல, வேறு கம்பெனிகிட்ட சொன்னேன், அவங்க அந்த டீலிங் ஓகேன்ட்டாங்க, ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ அந்த பிஏ இருந்துட்டு சார் நான் அவங்க பிஏ நான் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது தேவையில்லை, நான் வயனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் கட் பண்ணிடுறாருடா. இந்த பக்கம் பிஏவா பார்த்தியா பாசம் கூட ஃபிகர் வந்தால் நம்மளை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து போகிறாருடா. அப்போ வி வந்துட்டு என்னாச்சு சார் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் இருந்துட்டு ஆமாம் சார் இங்கே பாருங்க பாஸ் கூட என்னை கழட்டி விட்டு போயிட்டார் ஃபிகர் வந்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து சொல்கிறாருடா. அப்போவே இருந்துட்டு சரி சார் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க நைட்டு நான் உங்களுக்கு வேணா ஒரு ஸ்பெஷலாக சரக்கு வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த பிஏ இருந்துட்டு இது சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வி இருந்துட்டு ஆமாம் சார் அதுவும் ஓசி சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாருடா. அப்போது அந்த பிஏ இருந்துட்டு இது ஓசி சரக்கா, யார் சார் வாங்கி தரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுவா என் ஃப்ரெண்டு வாங்கி தரான், நீங்கள் இந்த பாருக்கு மட்டும் வந்துடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அப்போ அந்த பிஏ இருந்துட்டு ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அவரை ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறாருனா. இந்த இப்போ வி சிரிச்சுட்டு போய் உட்கார்றாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சேர் காலியாக இருக்கும். அதை பார்த்துட்டு அமைஞ்சிருச்சு இவளுக்கு வாழ்க்கை, நம்மளுக்கு இப்போ அமைப்பது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாருடா. நான் பார்க்குறாரு. பார்த்தா அவள் வாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்கா. அவள் பக்கத்தில் போயிட்டு நோனா அப்படிங்கிறாரு. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே கேட்குறாங்க. இப்போவே இருந்துட்டு அதை விட்டுட்டு தான் திரும்பேண்டி அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நூனா திரும்பிட்டு
என்ன என்ன வி வேணும்? இப்போ ஒர்க் விஷயத்துல இப்போலாம் டிஸ்டர்ப் பண்ணாத வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டுருக்கா. ஏய் நூனா கூல் டவுன்மா ப்ளீஸ்மா கூல் டவுன். நான் உங்ககிட்ட பேசலாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நூனா இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒர்க்கு தலைக்கு மேலே இருக்குது. ஸோ நீ வந்து உன் ஒர்க்கை பாரு, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒர்க்கை பார்க்க போயிடுறா. அப்போ வியா, என் தலையில இப்படி எழுதியிருக்கு. நான் என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாருடா. இந்த பக்கம் உங்கள கூட்டிட்டு போறாருல்ல ஜேகே, அவர் கூட்டிட்டு போகும்போதே சொல்லிட்டு தான்டா போயிருப்பாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட தான் காலையில கால் பண்ணான்ல, நீ கூட கேட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. ஆமா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, ஆமாண்டி அவன்தான். அவங்க அப்பா தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது உன்னை ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லிவிடு, வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே அதான் உங்கள் அப்படியே வந்து சீக்ஸில் கை வைக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே கார் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தட்டி விட்றீங்கன்னா, அப்போ ஜேகே இருந்துட்டு இங்கே பாருங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே வந்து தடவி கொடுக்குறாருடா. பார்த்தா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜேகே தள்ளியிருப்பார். எப்போ பார்த்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதே நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. எது எனக்கு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காருடா. அந்த ஆஃபீஸ் போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவர் வந்து பார்க்கிங் லாட்டில் நிறுத்திட்டு 2 பேரும் போகிறீங்க, லிஃப்ட்டில் போய் ஏறுறீங்கடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுற லேடி தான்டா. ஒரு 50 to 60 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதை அவங்கள பார்த்துட்டு இவங்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றீங்க. ஜிகே வந்து அதை நோட் பண்ணுறாருடா. நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்புறம் கேட்டுக்கலாம் இருக்காங்க லிஃப்ட்டில் வந்து இன்னொரு ஆள் இருக்காங்க, ஸோ அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்க கவனம் நின்றுட்டு இருக்காருடா. அப்போ வந்து நீங்கள் தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கடா. அந்த லேடி வந்து ஒரு 2 மாடி தாண்டி அவங்க இறங்கிடுறாங்க. நீங்கள் வந்து 14th ஃப்ளோர் போகணும். நீங்கள் வந்து உள்ளே நின்றுட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு, என்ன மேடம் என்ன இவ்வளோ சீரியஸாக யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு லேடி வந்தாங்களே ஜேகே, அவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு என்ன இவங்களையா? எங்கே பார்த்துருப்ப? ஏதாவது ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் தான் பார்த்துருப்ப. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்பவே இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஜேகே வந்துட்டு என்ன சொல்கிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் இவங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே எதிர சரி ஓகே இப்போ போய் இந்த டீலிங்கை முடிச்சு அப்புறம் இவங்க யாருன்னு நான் ஜிமின்கிட்டயே விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நார்மலாக நின்றுக்கிறீங்க. லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுதுடா. நீங்கள் 2 பேரும் போயிட்டு ஜிமினுக்கும் ஜிமினோட அப்பாவுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களை பார்த்துட்டு ஜேகே திரும்பி அப்படியே சைகையிலே சொல்கிறாருடா, மச்சான் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைகையிலே சொல்கிறாரு. அப்போ வந்து ஜிமினோட அப்பா தான் பார்த்துதான் உங்களை பார்த்துட்டு வயன் நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் புரியல உங்களுக்கு, என்ன நான் தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேயே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமினோட அப்பா இருந்துட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் தேடிட்டு இருந்தேன், ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஜிமினோட அப்பா வந்து அப்படி சொல்லிடுறாருடா. அப்போ ஜேகேக்கெலாம் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குடா. ஏன்னா ஒரு தடவை கேன்சல் ஆன ப்ராஜெக்ட்டுக்கே வந்து இன்னொரு கம்பெனியில் சேங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜிமின் வந்துட்டு சூப்பர்டா மச்சான், நல்லா பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் இந்த கம்பெனியில் அதை எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போது ஜேகே போய் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாருடா. அப்போ உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு த்ரிக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுது. அப்போ ஜேகே அப்பா வந்து உங்ககிட்ட வந்துட்டு வயன் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா ஜேகே அந்த சவுண்டு கேட்டோன்னா அவரும் திரும்பி பார்க்குறாரு. அப்போது ஜிமினோட அப்பா தான் வயன் சின்ன வயசில் நீ என்னை பார்த்துருக்கே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகேக்கா ஷாக்காக இருக்குது, என்ன
இவரு பார்த்துருக்காரா? எப்போ? எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஜிமின பார்க்குறாரு. ஜிமினுக்குமே ஒண்ணுமே புரியல. "என்னப்பா இப்ப தான் பார்த்தீங்க, ஜிகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட்ப்பா அவங்க. இவங்கள எப்படி நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமினோட அப்பா தான், "இல்லடா உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "உங்களுக்கா அவ்ளோ ஒரு கன்ஃப்யூஷனல் ஸ்டேஜா இருக்குடா. கொஞ்ச நேரத்துல யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு தலைவலியே வந்துருது." அப்போ வந்து ஜிமினோட அப்பா வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டுருக்காரு, "இவ என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான்டா, ஒரே பொண்ணுடா. எவ்ளோ பெரிய ஒரு ரிச்சான ஃபேமிலி தெரியுமா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்குதுடா. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்துருது. அப்போ ஜேகே வந்து உங்கள வந்து புடிக்கிறாரு. நீங்க அப்படியே தலைய புடிச்சுட்டு அப்படியே ஜேகே மேல அப்படியே சாயறீங்க பாருங்க. அவரு வந்துட்டு, "ஏய் ஒயின் 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 என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நீங்களா? ம் நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைவலியோட கேட்குறீங்க. அப்போ அவரு வந்துட்டு, "அ நான் வந்து உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டும்மா. நான் உன்ன சின்ன வயசுல பார்த்துருக்கேன். நீ என்ன பார்த்துருக்கேல்ல, என் கூட விளையாடிருக்கியே. எந்த ஊர் ஜிமின் என் பையன் உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின்கே டவுட் ஆகுது. "இது நான் அவன் ஃப்ரெண்டா? அப்பா நானே இப்ப தான்ப்பா பார்க்குறேன். என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே சாரி ஜிம்மினோட அப்பா தான்டா, "டேய் உனக்கு ஞாபகம் இல்லையா? என் ஃப்ரெண்டுன்னு சின்ன வயசுல கூட்டிட்டு போவேன்ல, அந்த பெரிய அரண்மனைக்கு. அங்கே தான் 2 பேரும் விளையாடுவீங்க ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அ ஆமா. அங்கே ஒரு குட்டி பொண்ணு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாருடா. அப்போ பார்க் இருந்துட்டு, அந்த பொண்ணு தான்டா இவ. இங்க பாரு அந்த ஸ்கார்ஃப் கூட இருக்கு பாரு. நெத்தியில பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்போ உங்களுக்கு வந்து நெத்தியில அந்த ஸ்கார்ஃப் இருக்கு. அத ஜிமின் பார்த்துட்டு, ஆமா நான் அடிச்ச தழும்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாருடா. அப்போ நீங்களா? ஆ நானா? நீங்க நடிச்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படியே வந்து ஜேகே உங்கள புடிச்சுட்டு, "டேய் இங்க என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின் கிட்ட கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஏய் இல்ல மச்சான், சின்ன வயசுலேருந்தே இவள எனக்கு தெரியும். நான் இவ கூட விளையாடிருக்கேன். இங்க பாரேன், இதெல்லாம் நான் அடிச்சு ஆனது தான் இவளுக்கு இந்த தழும்புலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஜேகே பார்த்து முறைக்கிறாருடா. "டேய் டேய் டேய் மொறைக்காதடா. சின்ன வயசுலடா நானும் இவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆ இங்க ஒருத்தவங்க வேலை செய்றாங்கடா. அவங்க உங்க வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல தான் வந்து அவங்க எங்ககிட்ட வந்து வேலை செய்ய வந்தாங்க. அவங்க இங்க தான் வேலை செய்றாங்க. நான் வேணா கூப்பிடவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. அப்போ வந்து நீங்க இருந்துட்டு, யாரு சொல்ற? அந்த ஆன்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு சொல்றேங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஆ அவங்க தான். அவங்க பேர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்ப எங்கள ஞாபகம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், நீங்க இருந்துட்டு, ம் இல்லையே! எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பேரே வந்து எனக்கு சடனா இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜேகே வந்துட்டு, "சரி ஓகே. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்றாருடா. அப்ப ஜிமின் போயிட்டு அவங்களோட பயோடேட்டா எல்லாமே எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அவங்க ஃபோட்டோ முதல் கொண்டு. அப்ப ஜேகே அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறாருடா. அப்போ நீங்க வந்துட்டு, இவங்க தான் இவங்க தான் எங்க வீட்ல வேலை செஞ்சாங்க. ஆனா இவங்க எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்கடா. அப்போ வந்து அவங்க வந்து உங்க வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். உங்கள வந்து காப்பாத்துனது அந்த லேடி தான். நீங்க வந்து அவங்க கூட தான் இருந்திருப்பீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்கள விட்டு பிரியக்கூடிய சிச்சுவேஷன். நீங்க வந்து ஒரு ஆசிரமத்தில கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா, அவங்க வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப வந்து ட்ரக்ஸ் அடிக்ட்டடா. ஸோ, அவங்க கிட்ட வந்து ஒரு கேர்ள வந்து வளர்த்த முடியாது அப்டின்ட்டு, அவங்க வந்து கொஞ்சம் ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஜிமினோட அப்பா தெரிஞ்சனால அவங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கடா. அப்படிதான் வந்து இவங்க இங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. ஸோ, உங்க கிட்ட வந்து ஜிமின் வந்து அது எல்லாத்தையும் சொல்றாருடா. அதாவது அவங்க வந்து எப்படி வந்து சேர்ந்தாங்க, எந்த நிலைமையில வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. உங்கள எப்படி ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டாங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க ஆஃபீஸ்ல வந்து சேர்ந்ததுக்கு காரணம் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி இறந்திருப்பாரு. ஸோ, அவங்க அப்பா தான் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லியிருப்பாருடா. அப்ப ஜேகே இதெல்லாம் கேட்டு, "இவங்க கூட நான் பேசணுமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு தனியா பேசுறாருடா. அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க. "நான் இதனால தான் கொண்டு போய் ஒயின ஆர்ஃபனேஜ்ல விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்லாம் கேட்டுட்டு, உங்கள வந்து கூட்டிட்டு கெளம்புறாரு. நீங்களா, "ஜேகே எனக்கு ரொம்ப தல வலிக்குது ஜேகே, என்னால முடியல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப ஜேகே வந்துட்டு, "சரி ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃபீஸ் போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நேரா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு, "ம் ஓகே. நார்மலா தான் இருக்காங்க. பட் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரனால இவங்களுக்கு தலைவலி வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்கடா. அப்ப ஜேகே வந்துட்டு,
ஓ! அப்படியா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி வாங்கிட்டு, அவரு வந்து உங்கள கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு தான்டா வராரு. ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் கிட்டலாம் சொல்லிடுறாரு, இந்த மாரி ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள பார்க்குறாரு. நீங்க போய் தூங்கி விழுகுற நெலமையில இருக்கீங்கடா. உங்கள கூட்டிட்டு அப்படியே கேபின்குள்ள போறாருடா. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் இன்னைக்கே வந்துரும். ஸோ நான் போட்டுர்றேன். நான் ஏதாவது நாய்ஸ் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா. ஓகேவா? பாய்.